முதலாவது இன்று என் நன்றியும் என் வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 500வது எபிசோடில் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம். என்று என்னுடன் இதுவரை பயணித்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஒரு நாள் கனவை 500 நாள் கனவாக மாற்றியது நீங்கள் மட்டுமே. என் குரல் மட்டும்தான் எனக்கு சொத்து. அதை உயிராக மாற்றியது நீங்கள்தான். 500 எபிசோடை காண செய்த என் அன்பு நெஞ்சங்களே, உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. சாமண்ணா, சாமண்ணா, அப்பா ஸ்டேஜுக்கு கூப்பிடு. மகாதேவ் நம்ம கூப்பிட்டு சொல்லுங்க. நேரம் ஆகுது, சீக்கிரம். எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. இங்க வா. டேய், நீ ஸ்டேஜ்ல இருக்கடா. நீ எதுக்கு இங்க வர? சடங்குனா மாலை போடலாம். இது கொலுசும் கொடியும் போடுற ஃபங்க்ஷன். எங்க அப்பா மட்டும் போதும். டேய், இருந்தாலும் ஸ்டேஜ்ல இருக்கலாம்டா. அது நீ என் பையனுக்கு கொலுசும் கொடியும் போடுவல, அப்ப இருக்க. சரிடா, என் பையனுக்கு எப்ப கொலுசும் கொடியும் போட போற? இதை விட ஃபங்க்ஷன் பெருசா இருக்கணும். தாய்மாமனை சும்மா நினைச்சுட்டியோ? டேய், உன் பையனுக்கு பாரு நான் எப்படி வைக்கேன்னு. பார்க்க தானே போறேன். பாரு. ஆனாலும் இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரியே இருக்கியடா. அப்படியா இருக்க? ஏய், ஃபங்க்ஷனுக்கு வர பிள்ளைலே உனக்கு இன்னும் கல்யாணம் முடியல நினைச்சு சைட்டு கிட்ட அடிச்சிடாமடா. ஈஸியா இருக்கிறதுல குனிஞ்சு என் காலை பாரு. என்னடா, இன்னைக்கு எப்படி நான் அவ பக்கத்துல நிக்க முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். நான் இப்படிதான் சுத்திட்டு இருப்பேனோ அவளுக்கு தெரியும். அதனால நிறைய பேர் என்ன சைட் அடிச்சிடலாம். அதுக்காக முன்னெச்சரிக்கையா எனக்கு காலில் மெட்டி போட்டு இருக்கா. சரிடா, மெட்டி போட்ட காலில் என்ன செருப்பு போடல? செருப்பு போட்டா மெட்டி மறைஞ்சிடும்ல. பையன் உள்ள எப்படி எல்லாம் யோசிக்க தெரியுமா? செருப்பு போடக்கூடாதான். அதுக்காக நீ செருப்பு போடல. நம்ம வேஷ்டி எப்படி கட்டிருக்க போது பாருடா. காலில் கிடக்க மெட்டி தெரியணுமா? என்கிட்ட பேச மாட்டாங்களாம். ஆனா என்ன யாரும் சைட் அடிச்சிடக்கூடாதான். தாலி தண்டை கெட்ட வந்தா நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாத்தையும் கட்டி போட்டுருப்பா. கூட இருந்தா பையன் உள்ள பயந்துருக்காது. இப்ப கூட இல்லல்ல. டேய், அவன் மேலேயும் தப்பு இல்லடா. ஒரு மனுஷன் அழகா இருக்கலாம். இவ்வளவு அழகாடா இருப்பா. போதுண்டா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ ரெண்டு பிள்ளைக்கு தகப்ப மாதிரியாடா இருக்கா. சத்தியமா நான் தூரத்துல இருந்த போது அப்படி பார்த்து ரசிச்ச. ஒரு மனுஷன் இவ்வளவு லட்சணமாடா இருப்பான். சும்மா இருக்கா, சும்மா ஏமாத்திக்கிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெக்கம் வருது. அதுல ஒண்ணு இல்லடா. அட்டேங்கப்பா, வெக்கலாம் வருதா உனக்கு? சும்மா இருடா. அப்படிலாம் நான் ஒன்னும் அழகலாம் இல்ல. அழகு இல்ல, உன் மனசாச்சு தொட்டு சொல்லு. சும்மா இருடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் பாக்க இப்படி உன் கூடயே ஒட்டிக்கிட்டு உன் கூடயே சுத்திட்டு இதுக்கு நான் ஒரு பொண்ணா இருந்து இதெல்லாம் நடந்தா எப்படி இருந்திருக்கோண்டா. இசை நெத்து கொண்ட குழி தோண்டி புதைச்சிருப்பான். ஓ, அதுக்காக தான் ஆம்பளை பந்து உன் சுத்திட்டு இருக்கேன். போடா. சொல்லுங்க. இசைக்கால ஏற்கனவே பழைய கொலுசு கிடக்கு. சரி, இப்ப ஸ்டேஜ்ல புது கொலுசு தான் போடுவாங்க. பழைய கொலுசை கலத்தணும். அது உனக்கு தான் கலத்த முடியுமா? வேற எல்லாரும் கலத்தி பார்த்தா முடியல. ஐயோ, ஆமால, நான் வரேன். அதுக்கு பாஸ்வேர்டா போட்டு வச்சிருக்க? அட பாவி, அது அதான் கலத்த முடியல. அது ரொம்ப நாள் ஆயிட்டு போட்டு. சரி, நான் போய் கலத்துறேன். மாணிக்கா, நான் அந்த கொலுசை மட்டும் கலத்திட்டு வந்துடுறேன். நீங்க கடத்தெல்லாம் பாரு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். அப்பா, அப்பா எங்க போயிட்டு இருக்காங்க? எப்பா, இல்ல இன்னைக்கு அந்த வேஸ்ட் கொஞ்சம் இறக்கி கட்டலாம்ல. இறக்கி கட்டி பார்த்தா நடக்க முடியல. எனக்கு இதான் ஜவுரியமா இருக்கு. ஏது இந்த காட்டிக்கிட்டாலே ஏது நீ உத்து பார்த்தா நானும் வர முடியாது. உத்து பார்த்தனா கோத்த கலக்கிறாதா? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்டா. வரவங்க நம்ம தான் வரவேற்கணும். நீ இப்படி என்ன யாரு நம்ம வீட்டுக்கு வருவா? சும்மாவே ஊர்ல கப்பையெல்லாம் நம்ம பார்த்து பயப்படுவான். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கம்மியா வந்திருக்கானுங்க. நீ இப்பெல்லாம் நின்னுகிட்டு இருந்தா பாருங்க, நான் நல்லா தான் வரவேற்றுக்கிட்டு இருக்கேன். சத்தம் கட்டாம இரு. நீ நிக்கிற போச பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. சரி, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா நின்னுடா. சிரிச்சா பொம்பளை பிள்ளை பார்த்து பல்ல காட்டுதாங்க. நான் என்னதான் பண்ணட்டும்? நீ பல்ல காட்டினாலே பொம்பளை பிள்ளை பார்த்து மட்டும் தான் பல்ல காட்டுதா? உனக்கு பயந்து போகாம? அது என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியல. அந்த பிள்ளைல பார்த்தா மட்டும் எனக்கு சிரிப்பே வருது. வரும்டா, வரும். இப்ப கூட 4-5 பிள்ளைகள் வருது. எப்படி வாய் ஆட்டோமேட்டிக்கா சிரிக்கி பாரு. மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. பாரு எப்படி சிரிக்கும் பாருண்ணா. என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அது புள்ளியில வருதுன்னு நீயே தான் பாக்குது. நீயே பாக்குது.
ஆமாண்ணே. கிட்ட வருதுண்ணே. டேய் எங்க அப்பா வாய் கொஞ்சம் விரித. அக்கா டேய் நின்று சொல்லிட்ட. டேய் ஓடாத நின்று. ஆம்பளைல பார்த்தா வெறப்பா நிக்க வேண்டியது, பொம்பளைல பார்த்தா மட்டும் பல்ல நிக்க வேண்டியது. இவன் எப்படிப்பா எங்க கூட பிறந்தான்? அப்பா இவனை போய் ரிசப்ஷன்ல யாராவது விடுவாங்களா? ஒரு ஆளு ஃபங்க்ஷனுக்கு வருமா? டேய் கவின் டேய். ஆமா வருது தேவா தானே? இல்ல தேவா இல்ல இல்ல என்ன நினைப்பட வந்திருக்கீல? இல்ல வேஸ்ட் எங்கல? வேஸ்ட் தானே போட்டிருக்கேன். சட்டை போட்டிருக்க, வேஸ்ட் எங்க? இடுப்புல இருக்குல்ல. ஓ அந்த மன்மதன் பிரச்சனை நீ கட்டி இருக்க. அவனுக்கு சிக்கும் உனக்கு சிக்காது. அதான் நானும் கேட்கேனே, அவனுக்கு சிக்குது எனக்கு ஏன் சிக்க மாட்டேங்குது? அவனுக்கு பொம்பளைங்களை பார்த்தா மட்டும்தான் எல்லாமே வேலை செய்யும். எரும மாட்டு பயிலுகளா. ஓ அத்தா அவர் மன்மதான சுத்திக்கிட்டு இருக்காரா? என்னடா ஆம்பளைங்க செக்ஸ்லயே அவளை காணுமேனு பார்த்தேன். அவன் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கானா? அது எப்படி குட்டியை குழப்பம்னு எனக்கு தெரியும். நான் அங்க குழப்பாத குழப்பலையான்னு கேட்க அவன் எதுக்கும் அசல மாட்டான். ஆனா அவனுக்கு ஒருத்தி வந்திருக்கா பாரு. அது எதுமோ தெரியலடா, மாயமோ தெரியல, மந்திரமோ தெரியல. அவனுக்குன்னே வாழ்ந்து பாரு. ஏண்டா உனக்கு இந்த காதலுக்கு இதழ் வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். பாப்பா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கேன்னு. கடைசி வரைக்கும் சிங்கிளா இருப்பேன், சிங்கிளா இருப்பேன். அப்ப எதுக்கு இந்த வேட்டி கட்டு? அண்ணா எதுக்குடா அந்த வேட்டி கட்டப்போ? அப்படின்னா நீலாம் வேட்டி கட்டி இருக்கதே மன்மதன்டா, மன்மதன். எங்க வேட்டி கட்டுக்கு எங்க பல பிள்ளைகள் விழும் தெரியும்ல. என் வேட்டி கட்ட பார்த்துதான்டா உங்க அண்ணி கட்டினா சாம தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த கால நின்று என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன் வரலாறு நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். ஜானன் என்கிட்ட சரணடைஞ்சுலாம் நீ தாலி கட்டினதா கேள்விப்பட்டேன். என்னடா யோசிக்கிற? உண்மையானு சொல்ற? வச்சாண்டா சாம நிக்க உனக்கு ஆப்பு. டேய் எங்க வேட்டி கட்டுலாம் எப்பவுமே கொஞ்சம் தூக்கல தாண்டா இருக்கும். ஏவி என் அளவுக்கு இருக்குமா? டேய் நீ எல்லாம் சுண்டைக்க போய. நீ செவர பிடிச்சி நடக்கும் போதே நான் வேஷ்டி கட்டினவன். அப்படின்னா பல சிட்டுக்குருவிகளை உன் வேஷ்டி கட்டிலே விழ வச்சிருக்கேன்னு சொல்லு. வேண்டானே போட்டு வாங்குதான். டேய் எனக்கு என்ன பயமா? ஆமா டேய் சாம்டா ஆள் அப்படி இருப்ப பின்ன விழாம. அப்படின்னா உனக்கு பல லவ்ஸ் இருக்குன்னு சொல்லி என்ன அவன் உன்னை மாட்டி விட கையில பார்க்காம சும்மா இரு. இல்ல அவரு பெரிய மன்மதா தான் இருந்திருக்காரு. அவரே வாய் மூலமா வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு. நான் ஏன்டா பயப்படணும்? ஆமாடா நான் மன்மதன் தான்டா. கொஞ்சம் திரும்பி பாருனே. டேய் அவனை விட நான் பெரிய மன்மதன்டா. வேண்டாம் சொன்னா கேளு. நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன் சொன்னா கேளு. அதெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் நமக்கு செட் ஆகும். நம்ம யாருக்கும் செட் ஆகாது. சொன்னா கேளு. அப்போ காதல் மன்னனாதான் வள வந்திருக்கேன்னு சொல்லுனே. வேண்டானே வேண்டாம். டேய் நான் காதல் மன்னன்டா. அப்படிங்களா? நீ சொல்லும் போதே நான் உசாரா இருக்கணும்டா. அண்ணேன்னு சொன்னிய பக்கத்துல அண்ணன் நிக்கங்கன்னு சொன்னியாடா. அதான் இந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் நான் சுக்கா சொன்னேன். புரிஞ்சுக்க வேண்டாம். நான் உன்னை காப்பாத்தான் செஞ்சேன். நீ தான் பெரிய மன்மதர் மாதிரி காட்டிக்கிட்ட. பெரிய மன்மதர் மாதிரி காட்டிக்கிட்ட. அதான் அண்ணி தவிர வேற எந்த பொண்ணு உன்னால எடுத்து பார்க்க முடியாதா? உனக்கு எதுக்கு இவ்வளவு புள்ளி பொண்ணு கேட்க? நேற்று பொண்ணு அந்த சுண்டைக்க போய் என்ன வெறுப்பேற்றான். வரவே அவன் என்ன அப்படின்னு தெரியும்ல. சரி இப்ப அன்னிக்கிட்ட அடி வாங்க போறியா? இப்ப அவனும் என்ன காப்பாத்த போறான். நீ அடி வாங்கி கொடுத்துட போலுக்கு. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு நீ கூஜா தானே. இவரு பெரிய மன்மதரான். வெறுப்பேற்றான். நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை உண்டு. உன்னை தவிர வேற எவனையும் பாத்துக்கிட மாட்டேன்டி. நம்புடி. என்ன சிரிப்பிக்கிட்டு போறா? 2 நாள் தானே லவ் பண்ணல அதுக்கே அப்படிங்க. ஆத்தி 4 நாள் கேப்புட்டேமுன்னா என்ன இல்ல அப்படின்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணுடா இந்த பொம்பளை பிள்ளைல மட்டும் திருப்தி படுத்தவே முடியாதா. ஏதோ வீட்டை பிரச்சனை 2 நாள் தான் கண்டுக்கல. எவ்வளவு சிரிப்பிக்கிட்டு போறா பாரு. 4 நாள்லாம் போச்சுன்னு வச்சுக்க மீசி எடுத்துட வேண்டியதான். மறுபடியும் அவனை வெறுப்பேற்றானே. இதுக்குத்தாப்பா கல்யாணமே பண்ணக்கூடாது எப்படி சொல்லி கொடுக்காம பத்தியானே. அவனுக்கு அமைது. இவன் என்னத்தான் போனாலும் இவனைத்தான் கெட்டுவே கொத்தி கிடக்கால. இதை நாம இவன மாதிரி பண்ணி பார்க்கட்டும். அதே சுச்சுதான் எட்டி கூட பார்க்க மாட்டாளுங்க. நம்மளே மறந்து போலுங்க. அதே இவனுக்குன்னே அமையும் போலுக்கு. இவன் இன்னும் 10 வருஷம் இதே மாதிரி வச்சாலும் இவனுக்காக அந்த பிள்ளை காத்திருக்குண்டா. மொச்சக்காரண்டா. ரொம்ப ஃபீல் பண்ணேனே. இப்ப போய் நான் சரணடையணுமே. என் வழி எனக்கு தானே தெரியும். நீ சொன்ன மாதிரி ஊருக்கே நம்ம ஓடி போயதா இருந்தாலும் இவள பார்த்தா மட்டும் எனக்கு பயம் வருதுடா. பயம் வருது. தாலி கட்டி பாரு பயம் தானா வரும். நான் எதுக்கு தாலி கட்டி பார்க்கணும்? உன்ன மாதிரி நானும் செய்முறை செஞ்சா பார்க்க முடியும். நீ படம் பாட்ட பார்த்துட்டேன்டா சாமி. போதும் அத்தோடி நேற்று இவன் தானே 2 பேர் போட்டான். வெளியில 2 பேர் இல்ல 100 பேர் வந்தாலும் போடுவான். கிங்ஸன் எனக்கே தெரியாது. விட்டு இவனுக்கு ஒண்ணு தெரியும். ஊம மாதிரி அவனை கத்து வச்சிருக்கான். இத்தனை 100 பேர் வந்தாலும் நெஞ்சு நிமிட்டி நிற்கான். பயமே பயப்பட மாட்டான். அதான் அந்த சுழட்டு வாளே அது இவனுக்கு தெரியுமா? பயங்கரமா கத்து வச்சிருக்கான்.
நாங்க எவ்வளவோ சொல்லிட்டு பார்த்தோம், எங்களுக்கு வரல. ஏன் கிங்ஸ்லேண்டுக்கே வரல. இவன் நல்லா சுத்துவான். 100 பேர் வந்தாலும் அசால்ட்டு அடிப்பான். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே எதுவுமே தெரியாம நல்ல மாதிரி வீட்டுக்குள்ள போய் படுப்பான் பாரு. அன்னைக்கு எவ்வளவு பயமா, அது எனக்கு தெரியாது. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டவர்கள் சொன்னதுண்டா. நான் சொல்லுவேன்ப்பா. சேலை கட்டும் என் பொண்டாட்டிக்கு ஒரு வாசம் உண்டு, என்ன வாசனை சொல்லட்டுமா? சும்மா தண்டி அவன் பில்டப் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை தவிர நான் அவளையும் பார்த்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. மறைக்காதுண்ணா. ஆனா ஒண்ணுடே, நான் பார்த்த அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கியடி. என்ன பெருமூச்சுட்ட மாதிரி இருக்கு? வேற ஒண்ணும் இல்ல, காலையில பிள்ளை தூக்கி வச்சிருந்தேன், அழுதுகிட்டே இருந்தான். என்னடான்னு கேட்டா தம்பி வேணுமா? கேப்பான் கேப்பான் தம்பி வேணும்னு. போய் வேலையை பாருங்க. ஃபங்க்ஷன் வேலை அந்தால கிடக்கு, புள்ள தம்பி கேட்டானா. புள்ள ஒட்டிங்க அக்கல. போய் வேலையை பாருங்க. அது வந்து என்ன? ஐ லவ் யூ. பார்க்கலாம். திருப்பி சொல்லலாமா வேண்டாமானே நான் யோசிக்கணும். அத்தி இதுக்கு தான் அழகா இருக்க புள்ளையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. ரொம்ப தான் சிரிப்பிக்கிடுதா. சரி சரி, அழகா தான் இருக்கா. ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே. போடா போடா, உன்னை விட நான் கம்மி தான். போ போ. இந்த அளவுக்கு மாறிட்டா. டேய் கொடுப்பேட்டதை சொல்லிட்டேன். போடா, நீ பார்த்த வேலை 2 நாள் அவன் என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு அழுதான். மயிலே ஓடிட்டு சொல்லிட்டேன். அப்படி நம்ம மேலதான் கோத்துல இருந்திருக்கான். சாமண்ணா கடுப்பேத்தாம போயிரு. ஃபங்க்ஷன் வீடுன்னு பார்க்க மாட்டேன், ஆட்கள்லாம் நிக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், புரட்டி எடுத்துறேன். போயிரு. ஒரே ஜமன் ஜாதியில இருக்க போலுக்கு என் வாழ்க்கையில எல்லாம் பண்ணிட்டிய. என்ஜாய் என்ஜாய். கடுப்பேத்தாம போயிரு. ஏற்கனவே இப்பதான் ஒருத்தர் கடுப்பேத்தி விட்டுருக்கான். போயிரு. அடுத்து காட்டை போட்ட போலுக்கு. சரி சரி, போ போ போ, போய்கிட்டே இரு. இருடா, இந்த விஷயத்துல உனக்கு முந்தல. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒன்னா நின்றே நின்று சொல்லிட்ட. அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஆமா ஆமா. இது கிளம்பு, நேராவது அங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. கிளம்பு கிளம்புனா முத கால்ல இருக்கிறத கலத்துறத நான் பரப்பட முடியும். கால்ல இருக்கிறத கலத்ததுக்கும் நீ பரப்பறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு, உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் எல்லாத்தையும் மேக்கப்லாம் பண்ணிட்டு உட்காருவேன். இந்தா அவங்க இப்ப கலத்த வருவாங்க. இப்ப என்ன சொல்ல வரா? அபியம்மா. அச்சோ, சரி தலையாடி இழுத்து வரட்டுமா? தலை இழுத்தா நைட்டிய மேலோட தான் கலத்துவேன். அவளும் உழைஞ்சிராதே. அப்ப சரி சீக்கிரம் வர சொல்லுங்க கொலுசு கலத்ததுக்கு. ஈயலக்கா போய் 1/2 மணி நேரம் ஆகுது. அவ டக்குன்னு வேலையை முடிச்சிருவாள. சீக்கிரம். புள்ள கிளம்பிட்டாளா? இந்தா உங்க அப்பாவே வந்துட்டாவ. இல்லப்பா. அபி உள்ள வாங்க. தகுப்புல இருக்க அழகு பாரு. என்ன நான் கோவத்துல இருக்கேன். கோவமா இல்லைன்னா ஆச்சரியப்படணும். இந்த பாஸ்வேர்டு போட்டு கொலுசை போட்டு விட்டுருக்கான். எங்க பாஸ்வேர்டு தெரியாதுல, சொல்ல மாட்டேங்க. என் தங்க புள்ள என்ன அழகா பார்க்க போறியும் புள்ள. உங்க புள்ளைய கொஞ்ச நேரம் போதும், சீக்கிரம் கிங்ஸ்ன வர சொல்லுங்க. இந்த இப்ப வரேன்ட்டு போனான். அவனும் சேமும் ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப வந்துருவான். என் பிள்ளைக்கு இன்னைக்கு புது கொலுசை போடுதமாமா, புது கொடி போடுதமா. எப்பா பிறந்தன்னைக்கு போடணும். அதை இப்ப வச்சு நான் அசிங்கப்படுத்துறதே பெரிய விஷயம். இதுல வேற போடுதம்மா போடுதம்மா அப்படி நீ வெறுப்பேத்த கூடாது. கொலுசும் கொடியும் போடுற வயசப்பா எனக்கு இப்போ. ஆமாமா, பெரிய மனுஷி ஆயிட்டா. எங்களுக்கு அவங்க பிள்ளை எப்பவும் குழந்தைதான். எப்ப நான் உனக்கு தான் குழந்தை, ஊருக்காரங்களுக்கு சிரிப்பாங்கப்பா. ஆனா உங்கள இப்படி யோசிக்க சொல்லி யார் தூண்டுதான்னு கேட்க. அதெல்லாம் உங்க குடும்பத்துக்கு தானா வந்துரும். யாரும் பத்து கால வரத பத்தி உங்க அம்மா. ஆமாமா, கால வரனவ. அவி மேல எந்த தப்பு இல்ல. இப்ப கொலுசு கொடியும் போடுற வயசான்னு நான் கேட்கேன். அதான் சொல்லிட்டோம்ல, நீ எவ்வளவு பச்சை புள்ளதான். கொலுசு போட்டுறிய, கொடி எப்படி போடுவவ? அதெல்லாம் போட்டுறவ பாரு. எப்போ எப்போ இல்லம்மா சாப்பிடுறியாமா? கோக்கறி வைக்கிறத பையனியா? இல்லம்மா, அப்பா அப்பான்னு கூப்பிட்டியா பசிக்குதானே? அப்பான்னு கூப்பிட்டாலே பசிக்குன்னு அர்த்தமா? வேற எதுக்கு நான் கூப்பிடவே மாட்டேனா? இப்போ என்னம்மா? இந்த கொலுசு மட்டும் போதும்பா, கொடி எல்லாம் வேண்டாம்ப்பா. கொடிதான் ரொம்ப முக்கியமா. எங்க தொட்டிலே அபியம்மான்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஓ, எடுத்து குடிக்கல எடுத்து. தொட்டில் வைக்கணுமா? ஆஹா ஆஹா, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவ. இன்னைக்கு இருக்கடி உன் வாய்ச்சவடலுக்கெல்லாம். இதான் நீ மாதிரியே சொல்ல மாட்டேன். எப்போ போதும் கேட்டியப்பா, போதும். ரொம்ப சோதிக்கப்படாது. என்னங்க ஒரு தொட்டில வாங்கிடுவோமா? சோதிக்காத பையனியா, இப்ப எனக்கு சோதிக்காத கேட்டியப்பா.
நான் ஏற்கனவே மனசுல நொந்து போயிருக்கேன்ப்பா. என்ன தங்க சொல்ற? உள்ள மனசுல நொந்து போயிருக்குதா? அடிக்காதப்பா, முடியலப்பா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, என்னதானே உனக்கு இருக்குது? தங்கப்புல ஏமா மனசு ஏமா கஷ்டமா இருக்கு? என்ன ஆச்சுது என் பிள்ளைக்கு? சாடிக்காதப்பா, முடியலப்பா. கேட்டியா? இசை நான் வந்துட்டான். கொலுசை கலத்தணும்னு ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஸ்டேஜுக்கு வந்துடணும்னு மகிமா அபி கூட்டிட்டு வரங்க. புள்ளைய பார்த்து கூட்டணும். இல்ல நான் சொல்லுங்க, நான் வந்து தூக்கிட்டு போறேன். போப்பா, கடுப்பேத்தாதப்பா, போப்பா. நான் என்ன பச்சை நொல்லையா? குட்ட தொட்டில கட்டி தூக்கிட்டு போறிய போலக்கு. அடுத்த ஃபங்க்ஷன் வரட்டும், தொட்டில் கட்டி வேண்டியதான். அப்பா இல்லம்மா, சீக்கிரம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துரு. அப்போ உன்னை தூக்கிட்டு போறேன். என் தங்க புள்ள என் வயிறு புள்ள போதும். என் புள்ள என்ன அழகு போல இருக்குது. நேத்து சாப்பிட்டு சாப்பாடு இன்னும் நான் சாப்பிடலையா? எப்படி சாப்பிட முடியும்? நல்ல நேரம் நேத்து நான் சாப்பிடலப்பா. சாப்பாட்டாசியே இல்லாம பண்ணிட்டால. நல்லா இருந்துச்சுலப்பா. அமுதம் அமுதம், அதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமாமா, புள்ள சமைச்சா அமுதமா தானே இருக்கும். என்ன அரிசி இருந்துச்சு தெரியுமா? தெரியும்பா, எனக்கு தெரியும். நான் சமைச்சா அப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தான் முதல்ல தெரியுமே. நான் எங்க நீ ஃபங்க்ஷனுக்கு என்ன சமைக்க சொல்லிருக்கலாம்னு நினைச்சிட்டேன். அத்தி உன்ன மாதிரி எவ்வளவு திட்ட முடியாதுமா. அதுல யாருக்கும் இப்படி சமைக்க கூடாது. என் புள்ள எங்களுக்கு மட்டும் தான் சமைச்சு தரணும். ஆமாப்பா, பேச்ச பாரு. சரி தங்க, நீ சீக்கிரம் பட்டுட்டு வரியா? நான் வந்துட்டேன். உன் கொலுசை கட்டி விட்டேன்னு இவரு வந்து கிளம்பி வந்துடணும். சரிப்பா. இசை யாரனே புரிஞ்சு போச்சு. என்னடி இந்த கிங்ஸனுக்குமே பிறந்தியா என்ன? நான் தான் பேச மாட்டேன்ல. எனக்கு எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படியே பிறந்திருக்கல நீ. ஒண்ணு பார்க்க வேண்டாம். பாப்பாண்டி, உச்சி முதல் உள்ளாங்கால் வரைக்கும் பாப்பேன். இங்க வாங்க, கொலுசு கட்டத கூட்டி விட்டுருக்கேன். ஏன் மத்ததெல்லாம் பார்க்க கூடாதுன்னு இருக்கானே? இன்னைக்கு திண்டிக்கு முண்டாத பேசும். அது என்ன ஃபங்க்ஷன் வர நேரம்ல உங்க மூடு மாறுதே. அதானே சொல்லும் போல இருக்குத பாரு. திரும்ப கேட்கண்டே, ஏண்டி இந்த கிங்ஸனுக்கே பிறந்தியான்னு கேட்க. அது எப்படி இந்த கிங்ஸனுக்கு இப்படி இருந்தா பிடிக்கும்னு அப்படியே பிறந்திருக்க? இங்க பாருங்க, சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டா? நான் அவரை சீக்கிரம் கரெக்ட் விடுங்க. இத கரெக்ட்னா அடுத்த நைட்டி கட்டிட்டு Dress போட முடியும். ஓய், இன்னைக்கு நான் தான் ட்ரெஸ் போட்டு விடுவேன். வேற என்ன கூட பரவாயில்ல, இது பிடிச்ச ட்ரெஸ் தானே, நானே போட்டு விட்டுறேன். ரொம்ப ஈஸி. ஒண்ணு வேண்டாம், சீக்கிரம் கொலுசு கட்டுங்க, கூட்டிட்டே இருக்காங்கல்ல. யாக்காரி இவ்வளவு மென்மையா இருக்கு. போதும். போதாது. என்னடி இது காலான்னு கேட்க? அப்படியே பார்த்து முத்தலாம் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கும். போதும், சீக்கிரம் கலத்துங்க. ஏடி என் நெஞ்சில கால் வச்சிருக்கா? வச்சது நீங்க தானே? பாரு புருஷன் நெஞ்சில எப்படி கால் வச்சிருக்கான்னு. அப்படித்தான் வைப்பேன், நெஞ்சில தான் வைப்பேன். பத்தியா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த கிங்ஸ் நெஞ்சிலே கால் வச்சுட்டா மிதிக்கலாம் செய்யறா. அங்க பாரு எப்படி மிதிச்சிட்டு இருக்கா பாரு. இதான் மிதிச்சா மிதிச்சபடின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படித்தான் மிதிப்பேன், இதுக்கு மேலேயும் மிதிப்பேன். மிதிச்சுக்கடி மிதிச்சுக்கா. ஒருத்திக்கு மட்டும் தான் என் நெஞ்சில கால வைக்கிறதுக்கு உரிமை உண்டு. நான் மட்டும்தான் வைக்கணுமோ? நீ மட்டும் தாண்டி வைக்கவே முடியும். என்ன நான் மட்டும் தான் வைக்கணுமா? நீ மட்டும் என்ன திடீர்னு என் மேல பாசம்லாம் வருது? என்னங்க திடீர்னு பாசத்துல தடவைலாம் கொடுக்க? அப்ப தடை விட மாட்டேன். சும்மா சொன்ன, உன் கைப்பட்டாலே போதும். ஒரு பிஞ்சு விரல வச்சு அப்படியே தடை கொடுப்ப பாரு. அழகு போல இருக்குண்டி. என்ன ஒரு மாதிரி முடிச்ச மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, கொலுசு மட்டும் போட்டா போதும், கொடி வேண்டாம். அது ரெண்டு சேர்த்தன்னு போடுவாங்க, அது ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை, விடு. நம்ம ஊர் பிள்ளைலாம் வரும், சிரிக்கும்ல. அதெல்லாம் ஒத்த சிரிக்க மாட்டாங்க. இங்க பாரு, இங்க நிறைய பேருக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கும், ஆனா யாருக்குமே ஞாபகம் இருக்காது. ஆனா ஏன் பொண்டாட்டி அரிஷ்டக்காரி, அவளுக்கு நடக்கிறது அவளுக்கே தெரியும். எனக்கு இருந்தாலும் வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? என்ன வெக்கம்? வெக்கமா தானே இருக்கும். அதெல்லாம் ஒரு வெக்கப்பட வேண்டாம். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே உன்னை உசுரா நினைக்கிறவங்க மட்டும்தான். பெரிய ஆட்கள் யாரும் இல்ல, தைரியமா இரு. உங்கப்பா, எங்கப்பா, அண்ணன் தம்பி, உன் மாமனாரு, இவங்க தான் சுத்தி நிக்கிறாங்க. பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க தான் அப்படியே நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே. இந்த வாட்டி அப்பா ஒண்ணு யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சடங்குக்கு தெரியாம ஒளிபரப்பு பண்ணிட்டோம். அப்ப எங்களுக்கு விவரம் பத்தல. அப்பா இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, உள்ள மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு.
அதனால யாருக்கும் தெரியாது, தைரியமா இரு. நிஜமா? சும்மா தாண்டி. என்ன? தடம் போயிட்டோம். அத பத்தி பேசாதீங்க. காட்டு. இல்ல வேண்டாம். இனிமேல் இது தப்பு நான் பண்ணவே மாட்டேன். சத்தியமா இனி அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேனே. அப்போ நரகொண்டா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி அதை மறந்துடுங்க. இனி என் வண்ணல என்னைக்கு ஒரு பறக்க சோத்த வாயில வச்சாலும் நான் உன்னை அடிச்சதாண்டி எனக்கு ஞாபகத்துல வரும். சரி விடுங்க, அதையே நினைக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நானும் தப்பு பண்ணல. நீ இப்படிதானே தெரியும். தெரிஞ்சு நான் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சோம் நான் தண்டனை கொடுத்தது தப்பு தானே. சரி இனிமேல் அதை பத்தி பேச வேண்டாம். ஐ லவ் யூ டே. ஐ லவ் யூ. பாண்டியனுக்கு இல்ல கோவம் உனக்கு முடியட்டும். நீ கோவத்தோடலாம் நான் கொடுக்க வேணாம். கோவம்லாம் முடிஞ்சிட்டுனா அதெல்லாம் முடியாது. இல்ல சும்மா கேட்டேன். கோவமாவே இருந்தியா? அதான் எனக்கு ஆசையா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. சரி சரி, உனக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாம். ஆனா எனக்கு வேணும். முடியாது. கோவமா நீங்க காய்ச்சி விட்டது போதும், நான் ட்ரெஸ் மாத்த போறேன். அது ஈஸி தான். நானே பார்த்துக்கிறேன் வீடு. சும்மா இருங்க. சும்மா தான் இருக்கேன். கொண்டு ஒன்றும் இல்லை. ஓய் நான் ட்ரெஸ் மாத்த போறேன். நான் வரட்டா? ஒண்ணு வேண்டாம். ஐயோ இதுல கொச்சி வைக்காம வந்திருக்காங்களே. என்னங்க அதிகமா கொஞ்சம் வர சொல்லுங்களே. நான் மட்டுட்டா? அது இல்லங்க, அதுல ஒன் மாதிரி குக்கி மாதிரி வைக்கணும். அதிகமா தான் வேணும். இந்த கொக்கியெல்லாம் புருஷன் தாண்டி போடணும். வேண்டாம். ஆஹா, நான் தான் போடுவேன். இந்த இப்படி வர இங்க ஆவாது. ஆஹா, நான் தாண்டி போடுவேன். இன்னைக்கு ஒரு புடி. போ கூப்பிடுவேன். நீ உங்க குடும்பத்தையே கூப்பிட்டாலும் சரி. வேணாம். ஆஹா, எனக்கு வேணும். என்னடி என்னன்னா என்னடி? இல்ல ஒண்ணு இல்ல. வீட்டோட்டு வெளியில வந்தாதான் இப்படிலாம் இருக்கணும் உனக்கு தோணுமோ? என்ன தோணுச்சு? ஒண்ணு எனக்கு கொடுத்துருங்க. வேண்டாம். முடியாது, விட்டு வா. தங்கப்புள்ள நினைச்சேன் இவன் இன்னும் சத்தம் கொடுக்காம இருக்கானேன்னு. வந்துட்டோம்ல. அண்ணே இசைங்க இல்லண்ணா. மூக்கு வேத்திருமா உனக்கு? நீ பெத்ததை நீ புடி, நான் பெத்ததை நான் தூக்கிட்டு போறேன். என்னங்க அடுத்த பேரப்பிள்ளைக்கு ஆசையே இல்ல. டேய் டேய் உங்க பாரு பொண்ணு நம்பத்துக்க. இந்த நீ முத பெத்ததே முத பாரு. என்ன தங்கப்புள்ள நீ அப்பா கிட்ட வாமா. ஏன்னா எனக்கு பேரப்பிள்ளைங்க ரொம்ப பிடிக்குமா, நீ கொண்டு போனேன். நீ பெத்ததை நீ பாரு, நான் பெத்ததை நான் பாத்துக்கிறேன். தங்கப்புள்ள நீ வாமா. அவ வர மாட்டா. தங்கப்புள்ள உங்க அப்பா ஃப்ரீயா இருக்கான் பாரு, போடா. அப்பாவுக்கு ரொம்ப வேலை இருக்குடா. நீ உங்க தாத்தா கிட்டே இருக்கடா. என் புள்ள ஐயா. அப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. இந்தா உன் மோனுக்கு உன்கிட்ட வரணுமா புடி. அவன் தாத்தா கிட்ட தான் இருப்பேன்னு ஒத்த கால நிக்கான். ஏய் மரியாதை நீ பெத்த பிள்ளைய வாங்கி ரொம்ப சேரப்படுத்துறான். நீனே வச்சுக்க. சேரப்படுத்த மாட்டானே. தாத்தா விடாத. தாத்தாவா விடக்கூடாது. ஆமா தாத்தா தொந்தரவு பண்ணாதானே அவர்த்த வேலை பார்க்க முடியும். புடுறா. உன் பிள்ளை உன்கிட்ட வரணுமாண்டா, ஒத்த கால நிக்காண்டா. தங்க பிள்ளை நீ அப்பா கிட்ட வாமா. வந்தன்னைக்கு இருக்குல்ல பிறகு பேரோடி போயில. தங்க பிள்ளை உங்க அப்பா சும்மாவே சுத்திக்கிட்டு இருந்தா இப்படிதான் பண்ணுவான் பாத்துக்க. அவனை சிறப்படுத்துங்கடா. இந்த உங்ககிட்ட வரணுங்க பாரு. போட இனி என் பிள்ளைடுறோம். நீங்க பாத்துங்க. என் புள்ளிய நான் பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிடுவேன். டேய் என் புள்ள நேரட்டா கிளம்பணும். நான் இதுக்குன்னு இருக்கேன், நான் பாத்துக்கிட்டேன். இன்னைக்கு நேரத்தை கடத்திடுவான். டேய் என் புள்ள உன் மேல கோவம் இருந்தா எப்படி எல்லாம் நடத்துற வேலை பார்க்கும். நானும் என் பொண்டாட்டி சமாதானம் ஆயிட்டோம். தப்பு பிள்ளை இன்னும் இல்ல, என் பிள்ளைக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வாத்தங்க. இல்ல எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. என் தங்கம் என் வயிறும் என் தங்கம் என்ன தெரியுங்களா? தாத்தா கிட்ட போங்க. அம்மா உன்னை கட்டு கூட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வந்துருவேடா. கூட்டு வந்துருவேனே. சரி வாடா என் தங்க பிள்ளை தாத்தா கிட்ட போ. அவனுங்க அவன் தொட வச்சிருந்தான். ட்ரெஸ் மாத்திர பிள்ளைக்கு வேணாம் வேணாம், அவனுக்கு ஒத்துக்கிடாது. நீ அவனை கொண்ட பாக்கியம் பாக்கியம். மானத்தை வாங்காம போயிருங்க. இங்க நிறைய பேர் நிக்க போயிருங்க சொல்லிட்டேன். பாக்கியம் இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி?
அது அப்படித்தான் கண்ணுக்கு தெரியும். சத்தியமாடி எனக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சார் முன்னாடி சொல்லி தொலைச்சிடாதீங்க. பையன் உள்ள நான் என்னமோ உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டே போவான். அவனுக்கு என்னமோ அம்மா அப்பா ஒன்னாவே இருந்துடக்கூடாது. அது வேறும் இல்ல, அவனுக்கு தம்பி கொடுக்கல அந்த கோவம். கோத்த கழிப்பிட்டு போறாதீங்க. அவனுக்கு நம்ம என்ன ஒன்னே பிடிக்காது, இல்ல அவனுக்கு தம்பியில வேற வருத்தப்பட்டானாங்க. ஆமா, அவனுக்கு இப்போ தம்பி கூட என்ன சந்தோஷப்படுவான் தெரியுமா? கோத்த கழிப்பிட்டு போறாதீங்க சொல்லிட்டேன். கால கொடுமைக்கா, கால கொடுமை. இவ்ளோ பெரிய கூட்டத்துல நம்மள தட்டுவாரு கொட்டுவாரு கிடையாது. நாம பாட்டுக்கு தனி காட்டு ராஜாவா அலையிடும். லவ் பண்ணிட்டு சுத்த வேண்டிய நாம மொட்டை பையன் சுத்திக்கிட்டு இருக்கோம். அங்க பாருங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஆம்பளையா பிறக்க வேண்டியவா பொம்பளையா பிறந்துட்டேன். நாங்களாம் அப்படியா? போய தோற அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். போய தனி சிங்கமா சுத்துவனே தவிர யாருக்கு அடி பண்ண மாட்டா இந்த ராணி. தெருதுல மூடிக்கிட்டு சுத்து. அது என்னக்கா இந்த வீட்டை எல்லாம் ஜோடி ஜோடியா சுத்துது, நாம 2 பேர் மட்டும்தாக்கா தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட நம்ம தனியா சுத்திட்டு இருக்கோம், நீ நான் சுத்திக்கிட்டு இருக்கோம். அது சரி, துற கண்ணுல படாம எவ்வளவு தூரம் சுத்த சொல்லுக்கா, நான் பாட்டுக்கு சுத்துவானே. ஐ வெரி ஹாப்பிக்கா. ராணி இப்ப இவ்வளவு வந்துட்டா, ஏதாவது வேண்டல பாத்தியா? மாமியாரே மாமனாருக்கு சிக்னல் கொடுக்காவ. நம்ம 2 பேரும் வந்துட்ட மாதிரி நம்ம பார்க்கவே இல்ல பாருங்க. ஏன்டி உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா? நமக்கு தான் அமையல, அங்க அமைஞ்சு இருக்குல்ல, இருந்துட்டு போட்டு விடு. அத சொல்ல, நமக்கு அமையல. ஓ பொறாமையில தீய வைக்க. எதே எதே இந்த மர்மோ கூப்பிட்டா பாரு. எனக்கு கேவலப்படுத்திட்டீல, போய் அவளை இப்ப பந்தி புள்ள சொல்லிட்டு வந்துருவா. உன்னை பார்த்தா அத்தை பயப்படுறதுல தப்பே இல்லட்டி. அத்தை வில்லி மாதிரி சிரிக்க, நான் எஸ்கேப் ஆயிருந்தேன். அத்தை வில்ல போய் வந்துட்டாரே. ஏக்கா நமக்கு பந்தியில நிறைய வேலை இருக்குல்ல, நம்ம போமாக்கா? நமக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டேன். நமக்கு இங்க என்ன வேலை? சீக்கிரம் வாக்கா. ராணி அத்தி மாமியா சந்தோஷமா திரும்பி பாப்பாவல. நீ எங்க நவுந்து போற? என்ன இங்க வா, அங்க போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க வா. யா ஆத்தாடி போட்டோ தானே, சேலை மாத்திட்டு வந்துட்டேன். என்ன சேலை மாத்திட்டு வந்துடுறீங்க? ஓட்டுன்னு வச்சுக்க. ஏக்கா இப்படியே சமாளிட்டி. சும்மாவே இந்த மனசை பார்த்தா எனக்கு பயம் வரும். இப்ப கை வாங்குறதுல இருந்து ஆத்தி பார்த்தா எனக்கு அரக்கனை பார்த்த மாதிரியே இருக்குக்கா. அது ஒன்ற புருஷர். அத்தி வேண்டாம். இங்க வா. எதனால பேச்சோட இருக்கட்டும். பெருமை மாட்ட பேல. அந்த பிள்ளை உன்னை பார்த்தாலே பயந்து சாவுது. ஏன் காதலிச்சு கூட்டு வந்திருக்கானு? இது ஒண்ணு இல்ல, இங்க வா. வர போறியா இல்லையா? வந்துட்டேங்க. என் கூட தான் சுத்தணும். சுத்து சுத்து. இது கூட சுத்துனா இது நான் வெரி ஹாப்பியா இருக்குன்னு. இது என்னடி முடி? உன முடிய மாத்தடி. இவனா நல்லதா முடிச்சேன். எப்போ உங்களை பார்த்தனோ அப்பவே ஆட்டோமேட்டிக்கா முடி மாறிடுது. நான் என்ன பண்ணட்டும்? டேய், அவன் அப்படியே எங்க கூட எங்கயா போயிட்டு வாடா போ. கையப்படி கையப்படி. பூச மாட்டி உள்ள நிக்க மாட்டி. அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுருக்காரு. கையப்படி. ஏன் மாட்ட பேல? அப்ப நீ அந்த கூப்பிட வரல? கருப்பு சிங்கம் ஆர்டர் போட்டிருப்பான், அதான் வந்திருக்கான். கையப்படி. மாமியாரே ஏன் கையை பிடிச்சேன்? மாமியா கையை பிடிச்சல, ஏன் கையப்படி? மாமியார் கிட்ட பெர்மிஷன் கேக்குறதுன்னு ஒரு பொறுப்புள்ள மருமகளுடைய வேலை. பொறுப்புள்ள மருமவா? ஆமாங்க, ரொம்ப பொறுப்புங்க. உன் பொறுப்புதான் நாளைக்கு மாதிரி பார்த்தேன். அப்பாடா, இப்பதாப்பா என் நெஞ்சில நல்ல நிம்மதியா இருக்குது. நெஞ்சில பால்ல வக்க வந்த மாமா. கையை பிடிச்சு நடப்பியா? ஆகா, கருப்பு சிங்கம் நல்ல ஐடியா போட்டிருக்கான் போலுக்கு. இவனு எங்க பிடிச்சிட்டு சுத்துவானுங்க? கையை பிடி. ஏதோ தொட்டு தாலி கட்டின பொண்ணாட்டிய கையை பிடிக்க சொன்ன பிடிக்க சொல்றீங்க. அது இதுவும் கதை நம்ம கதையோட பெரிய கதையா இருக்கும் போலுக்கு. அப்பா, என் பொண்ணாட்டி கொஞ்சம் பரவாயில்ல. அவன் குணத்துக்கு தகுந்த மாதிரி அமையும் போலுக்கு. கையை பிடி. ஏதோ பொண்ணாட்டி கை பிடிக்க மாதிரி பிடிக்க சொல்றீங்க. நம்ம கூட டைவர்ஷன் ஆகல கட்டியா? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நல்லுங்க. எனக்கு அடுத்த அம்மைங்கிட்ட நிக்கிறது பிடிக்காது. ஆத்தி செவ்வாய்க்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு மட்டும் இப்படிலாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது உனக்கு, இப்படி வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது. அத நான் வாங்கிட்டு வந்த வராங்க. இல்லங்க பாக்கியம். என்னடி பாக்கியங்க பேர் கேட்டாலே நான் ஓடி இருக்கணும். என்னது? ஒண்ணு இல்லங்க, கையை பிடிச்சு நடக்கணும் இல்லங்க. என்ன கையை பிடி? பிடிக்கலன்னா அப்பா அடிப்பாரு. கைப்பிடி. அப்ப நல்லா அடி வாங்குங்க. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. அத்தியங்க ஐ லவ் யூ லாம் சொல்லி லாடுதாவல. இந்த மனுஷனே இருக்க ஒரு நாளாவது ஐ லவ் யூ சொல்லிருக்கா? ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. அம்மா அங்க சொல்லல, இங்க எல்லாம் அம்மா மன கூட்டிட்டு நடக்க. டேய் டேய், அப்படிதான்டா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கடா. ஐயோ, எனக்கு மண்டியா திச்சிட்டு வருது. டேய், ஒழுங்கா சொல்லி தொலையண்டா. இதுக்கு மேல எப்படா சொல்ல? ஏய், ஐ லவ் யூ டி. என்னது? ஏய், ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஏதாவது எனக்கு முடக்க பண்ண எல்லாரும் நச்சுன்னு கொடுத்து போட மாட்டுக்க. இதுக்கு தான் நீ ஆசைப்பட்ட. இப்ப கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்குக்கா. இங்க நீ மட்டும் ஃப்ரீ கேர்லா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு மனசு ரொம்ப வெம்பி போயிட்டேன்க்கா. ஐ ஹேட் யூ. உனக்கு இப்ப முத்தம் வேணும் அவ்வளவுதானே? இசை பையலி இதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவா. ஐ ஹேட் யூ. இப்ப எதனா உனக்கு இவ்வளவு வெறி ஆகாதுக்கா. இப்போ உனக்கு மாமா பிடிச்சாச்சு நெச்சரிச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ
ஓடிரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நாளா மாமாட்டு பிரிஞ்சிருந்தல்ல. ஏடி ஐ லவ் யூ. இங்கே அதே விளையாட்டு. ஐ ஹேட் யூ. அப்படி குதூகலமா இருக்குமே. எனக்கு வெக்கமா இருக்குக்கா. மோனத்தை வாங்காத டீ. நீ நான் பேசுறது எங்களுக்கு யாருக்குமே புரியாது. நமக்கு ஒரு மனக்கணக்கு இருக்குல்ல. மூடிக்கிட்டு போ. ஏடி ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஹாத்தி. ஏடி ஐ லவ் யூ. நம்மள அப்படியே சொல்லுவோம். ஐ ஹேட் யூ. ஏடி பாக்கியம் பாக்கியம் ஐ லவ் யூ பாக்கியம். டேய் நேராவதுல பிள்ளை வர சொல்லுங்க. அவன் கிங்ஸன் நான் தான் கூட்ட வரேன்னு சொல்லிட்டான். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நண்பன் வர சொல்லி. டேய் கிங்ஸன் ராஜா எந்த இது சேர்ந்து தான் வந்துட்டு இருக்காங்க போலுக்கு. அண்ணா வந்தாச்சு. ஆஹா புள்ளைய பொத்தி பத்தில கூட்டு வரானுங்க. இதுல அப்பா யாரு புள்ளை யாருன்னு தெரியலையா? டேய் நண்பா ஆள் அட்டகாசமா இருக்கானு. என்ன சொல்றீங்க? என் நண்பனை பாருடா. கருப்பு சிங்கமா? ஆக வெள்ள சிங்கம். என் நண்பனை இப்படி பார்க்க எத்தனை நாள் ஆசைப்பட்டேன். டேய் நிஜமாதா என் தம்பி இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது நண்பா. அப்பா யாரு புள்ளையாருன்னு தெரியல. டேய் இனி இதே பெரிய டவுட் வரும் போலுக்க. அப்பா அந்த சைடு நிக்காரு, இது கிங்ஸ்ன்னு. சரி டேய் உன் புள்ளைய கூட்டு வா. அப்பா வாயை திறந்தாதான் தெரியுது. டேய் என்னடா டேய் இன்னைக்கு என் மருமகளுக்கு கொடி போடணும்டா. இன்னைக்கு நான் கருப்பு ட்ரெஸ்லயே வர முடியும்? கருப்பு சிங்கங்களுக்காக எல்லாத்துலயுமே நான் கருப்பு போட முடியும். என் மருமகளுக்கு கொலுசு கொடி போட போறேன். வெள்ளையில தாண்டா இருப்பேன். நல்லா இருக்குடா. எப்படி மாமா நீ கில்லாடின்னு தெரியும், இவ்வளவு பெரிய கில்லாடின்னு இன்னைக்கு தான் தெரியுது. எப்படி இருக்கேன்? அடி தோல்டா. என் நண்பன் எப்பவுமே வேற லெவல் தான்டா. சரி புள்ளையங்க பின்னாடி இருக்கா என் தங்க புள்ள. இவன் வாழ்த்த ஐயா புள்ளி பாப்போ தள்ளி. அடுத்து யோசிக்காதீங்கடா. இந்த கிறுக்கு பையில இட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. ஆத்தி இந்த ஃபங்க்ஷன் வச்சு முடிச்சா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு பிளான போட்டுருமோ? ஆத்தி என்ன வச்சே நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்காங்களே. இதுக்கே நீ எவ்வளவு பேர் சிரிக்க எவ்வளவு தெரியலையே. ஆஹா மகாதேவன் பாக்குறத பார்த்தா அடுத்த பிளான போட்டுவார் போலுக்கு. ஆத்தி இதோட இந்த ஃபங்க்ஷனுக்கு முட்டு புள்ளி வச்சிடணும்பா. எல்லாம் குறுகுறுன்னு பாக்குது. முத எங்க அப்பா சொல்லணும். சப்பா கண்ணு கட்டுதே. அழகா இருக்கிய புள்ள. ஆகா இவங்களுக்கெல்லாம் நான் ஏதோ பச்சை புள்ளனே நினைப்பியா. இன்னும் என்னென்ன பாடலாம் படுத்த போதோ பெரிய உள்ளே யாத்தி. அடுத்து வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பிளான் போட்டுருவோமா? இனிமேல சம்மதிக்க கூடாது. தங்கப்புல ஒரு டிக்கெட் குறையுதே நினைச்சேன். என்ன மாமா? ஐயோ என் தங்கப்புள்ள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீக்கிட்ட தான் உட்கார்ந்துருந்தேன். புதுசா பாக்குற மாதிரியே பாக்கவல ஐயா. சப்பா என் புள்ள இருக்க அழகா பாருடா. இதே தானப்பா நீ எப்பவும் சொல்லுற. கண்ணுக்கு நான் எப்பவுமே அப்படிதான்ப்பா தெரிவேன். என் புள்ள என்ன அழகா இருக்கு. எங்கப்பா சிரிப்பா பாரு. டேய் நண்பா என்ன உன் பொண்ணு அழகா இருக்கு அவ்வளவுதானே? டேய் பயங்கரமா இருக்குடா. சரி சரி ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க நேரம் ஆகுதுல. சரி மணி வா நீ வா. என் பொண்டாட்டி அழகு போல இருக்கும். ஏன்னா என் பொண்டாட்டி பாரு. என் புள்ள எப்பவுமே அழகுதான். என் பொண்டாட்டினே. டேய் நான் பெத்த பையலா. டேய் நான் தான பெத்தேன். ஆமாமா நான் தான் பெத்தேன். டேய் உங்க அம்மா படுத்துற பாட்டு பாடுறவங்க தாத்தா மாதிரி. என்னமோ இவங்களுக்கெல்லாம் இன்னும் பச்சை புள்ளனே நினைப்புடா. உனக்கு பண்ணணும் இது எனக்கு பண்ணி இன்னைக்கு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில தலகாட்ட முடியல. டேய் கொடியும் கொலுசு போட்டுருவா அப்படி. ஆமாடா கொடியும் கொலுசு போட்டுருவோம். அது தாய்மாமா நீனே போட்டு. அப்பா போட்டுருங்கப்பா. சரி டேய் நண்பா நீ வா. டேய் நான் அப்பன்டா. நீ தானே தாய்மாமா. நீ தான் மடியில உட்கார வச்சு கொலுசும் கொடியும் போடணும். போடு. என் தங்கச்சி மட்டும் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் தங்கச்சி பார்த்து சந்தோஷப்பட்டிருப்போம். சரி அத்தை இங்கதான்ப்பா இருக்காங்க. பாத்துக்கிட்டே இருப்பாங்கப்பா. நீங்க எப்ப வந்தீங்களோ அப்பனா அவங்க உங்க கூட தான்ப்பா இருக்காங்க. உங்களை பாத்துக்கிட்டு தான்ப்பா இருக்காங்க. நீங்க சந்தோஷப்பட்டா முதல்ல சந்தோஷப்படுறது அவங்கதான். இன்னைக்கு நீங்க இருக்க சந்தோஷம் பார்த்து அத்தோட சிம்டம்ஸ் நான் உணர்ந்தேன். என்னடா சொல்ற? அத்தை இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருங்கப்பா. நீங்க சந்தோஷமா இருந்தா அத்தை ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சந்தோஷமே நீங்க தான்ப்பா. நீங்க அவங்களுக்கு அண்ணன் இல்ல அப்பா. தகப்பன் கண்ணுல கண்ணீர் வரதுக்கு எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டா. நீங்க சந்தோஷமா இருந்தா அத்தையும் சந்தோஷமா இருப்பாங்க. போங்கப்பா. இப்ப உங்க பொண்ணு உங்க தங்கச்சி பொண்ணு மடியில உட்கார வச்சு கொலுசு கொடியெல்லாம் போட்டு விடுங்க. போங்கப்பா. ரொம்ப ஆசைப்பட்டீங்கல்ல.
சரிடா. சரி, நீ கொலுசு கொடுங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்டா, நீ வா. டேய், கொலுசு கொடியெல்லாம் போடுறா. டென்ஷன் ராஜா, மொத்தவ மடியில உட்கார வையவள, மேலே ஏறி உட்காருடா. ஆஹா, அது அவளுக்குன்னே நான் செஞ்ச சிம்மாசனம், அதுல அவ மட்டும்தான் இருக்கணும். என் வையம், என் வாரிசு, அவளுக்குன்னு உருவாக்குன சிம்மாசனம் அவ மட்டும்தான் இருக்கணும். நான் கீழே இருப்பேன். டேய், கீழே இருக்க போறியா? டேய் வேணாண்டா. டேய், என் தங்கச்சி பத்த சிங்க குட்டிடா, ஆள பிறந்தவா. இந்த சிம்மாசனத்துல அவ இருக்கணும், அவளுக்கு கீழே தாண்டானா. அப்பா, யார் என்ன நினைச்சாலும் சரி, என் வீட்டு வாரிசுனா என் பொம்பளை பிள்ளைதான். பொம்பளை பிள்ளை இருக்க வீடு கோயிலுடா. நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைச்சதே பெரிய விஷயம். அத்தனை ஆம்பளை பெண்ணா பிறந்திருக்கோம். வீடு களை கட்டிச்சுது. என்னைக்கு இந்த ஒத்த புள்ள வீட்டுக்கு வந்ததா, அன்னைக்கே எல்லா செல்வமும் வீட்டுக்கு வந்ததுடா. ஜானுக்கா இருக்கட்டும், சாமுக்கா இருக்கட்டும், எல்லாம் எப்படிடா குடும்பமா இருக்காங்களே? எப்படி ஒத்த புள்ள வாரிசா பொம்பளை புள்ள வீட்டுக்குள்ள வந்த யோகம், அத்தனை செல்வமும் தானா வீட்டுக்குள்ள வந்தது. ஒத்த பொம்பளை புள்ள வீட்டை வந்து வீட்டையே தலைகீழ மாத்தினாடா. அத்தனை பேரும் மனுஷனா மாறணும், வீடும் குடுத்தனமா மாறணும். புள்ள குட்டி காதல் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த ஒத்த புள்ள இந்த குடும்பத்துக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் எங்கன குடிச்சுக்கிட்டு எப்படி கிடப்பான்னு தெரியாது. வீடு வாசல் கூட மறந்துருப்பானுங்க. இல்ல, அந்த வீடே இருந்திருக்காது. ஒத்த பொம்பளை புள்ள வீட்டை வந்து கோயிலா மாத்தினா. அப்படி கோயிலா மாத்தின தேவதடா பொன் புள்ள. அவளுக்கு கீழே இருக்கிறதுக்கு நான் என்னைக்கும் அஞ்ச மாட்டேன். நம்மளெல்லாம் ஆளுக்கு அந்த தெய்வம் அனுப்புன தேவதடா. அந்த தெய்வத்துக்கு நம்ம மேல கொஞ்சம் இறக்கம். அதனால அழகான ஒரு தேவதையை நம்ம குடும்பத்துல அனுப்பி வச்சிருக்காடா. நம்ம மேல இறக்கப்பட்ட அந்த தெய்வமே கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. சாமிடா, நம்ம குடும்ப சாமி, நம்மள ஆள பிறந்த சாமிடா. பொம்பளை புள்ளடா. என் பொம்பளை புள்ள கீழே இருக்கிறதுக்கு நான் என்னைக்கும் தயங்க மாட்டேன், கௌரவம் பார்க்கவும் மாட்டேன். அது என் பாக்கியம்டா. அதுவும் ஏன் ரத்தத்துல பிறந்ததே உன் குடும்பத்துக்கு ஆட்சி பண்ண வந்திருக்கு நினைக்கும் போதே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. என் நண்பன்டா. சரிடா, கீழே உட்கார்ந்தே நம்ம போடலாம். சிம்மாசனத்துல அவளே இருக்கட்டும். அப்பா எப்பவும் கரெக்டா சொல்வாரு. அவ ஒருத்தி மட்டும் இல்லைன்னா சத்தியமா நமக்குள்ள குடும்பமே இருந்திருக்காவே. என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி நம்ம குலசாமிடா, குலசாமி. காலை கொண்டோமா? ஒண்ணு இல்ல, நீ சும்மா காலை வை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ காலை வைக்கிறதுக்கு நாங்க தவறு இருந்திருக்கணும். சும்மா தாராளமா வை. நீ வை தாயி, என் மேல காலை வை. சாமி காலை வைக்கலாம், நீ வை. நீ வைய தாயி, கொண்டா. டே, அப்படியே அவளை மடியில உட்கார வச்சு அந்த கொடியெல்லாம் போட்டுரு. சரிண்ணா, பார்த்து இறங்கி உட்காருமா. என் தங்கச்சி பத்த வயிறும், என் தங்கச்சியே பார்த்த மாதிரி இருக்கு. என் அம்மா, என் அம்மா, என் தங்கம், என் தங்கப்புல, மாமா, என் தங்கம். மாமாக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த பாரு. சாமி, நீ பொம்பளை புள்ளைய தெய்வமா எங்க பாக்குறோமோ அந்த குடும்பம் உயரத்துக்கு வரும்டா. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த குடும்பத்துல பொம்பளை புள்ளைய தெய்வமா பார்க்க ஆரம்பிக்காங்களோ அங்க வீடு விருத்தி அடையும், அங்க செல்வம் செழிக்கும். அதுக்கு சிறந்த உதாரணம் உன் குடும்பம் தான்டா. பொம்பளை புள்ளைய செய்யன்னு சொல்லாம சாமியா பாக்குறீங்க பாரு. என் சாமி, என் சாமி, அந்த சாமியே வந்து பிறந்திருக்கு. என் அம்மா, என் அம்மா, என் அம்மாவை நான் மறுபடி பார்த்துட்டேன். என் அம்மாவை நான் மறுபடி பார்த்துட்டேன். எங்க அம்மா கூட நான் வாழ்ந்ததே இல்லை. ஆனா திரும்ப வந்து என் அம்மா கூட வாழறதுக்கு அந்த சாமி வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஓ ரூபத்துல என் அம்மாவே கூட இருந்த மாதிரி இருக்கு. என் தங்கம், என் தங்க புள்ள. சரி பெரியல வரேன்டா. எல்லாரும் உனக்கு போடட்டும். டே ஜானி, நீ போடு. நான் அப்பா வரல, நீங்க போடுங்கப்பா. போடு, போ, நீங்க போடுங்க. நல்லா இருக்கணும்னா என் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. இந்த மாமா கிட்ட என்ன வேணாலும் நீ கேட்கலாம். அசிஸ்டண்டா மாறிட்டீங்கல்ல, என்ன வேணாலும் கேட்பேன். என் தங்கம். மாமா, என் தம்பிகள்லாம் போடணும்னு சொன்னானுங்க, எல்லாத்தையும் வர சொல்லுங்க. சரிடா, எல்லாரும் வர சொல்லுங்க, ஒருத்தர் வேண்டாம். எல்லாரும் தூங்காம இதுக்காக காத்துட்டு இருக்கானுங்க. வரிசைக்கு எல்லாத்தையும் போட சொல்லுங்க. இந்த நாளுக்காக அவன் தவம் இருந்தான் போடுறதுக்காக. அவன் வாங்கி கொண்டு வச்சிருக்கானுங்க. எல்லாரையும் போட சொல்லுவான். ஒரு நாள் மட்டும் போட்டுக்க, அப்புறம் ஏதாவது ஒண்ணு மட்டும் போட்டுக்க. அவனுக்கும் ஆசை இருக்கும்ல. அவனுக்கு இதுக்காக தூங்காம கடந்துட்டு கிடக்கானுங்க. அவனுக்கு யாருக்கு தான் செய்வானுங்க உன்னை விட்டா? நீ ஒரே ஒருத்தி கிடக்க, உனக்கு ஒருத்தி தான் செய்ய முடியும். தங்க புள்ள. சரி, நான் போய் கூட்டாரு எல்லாத்தையும்.
என் தங்க பிள்ளை என் ஐயோ பிள்ளை என் தங்க பிள்ளை என்ன அழகா இருக்கு. கொஞ்சிக்கிட்டே இருப்பான்ல, எவ்வளவு கொஞ்ச நாளும் இவனுக்கு மட்டும் சலிக்கவே சலிக்காது. என் தங்க புள்ள, ஏன் தங்க புள்ள. மாமா எங்களும் போட்டுருங்க. சரி பிள்ளைப்படி அவருக்கு என்ன சந்தோஷம். சரி மாமா போடட்டும்னா அப்பாவுக்கு கூட என் புள்ள என் புள்ள என் பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்க நினைச்சேன். அந்த தேவை எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு, ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு. என் தங்க புள்ள, என் புள்ள. அழாதீங்க மாமா. அழல அழல அப்பா, அழாதீங்கப்பா. இல்ல எங்களுக்கு அந்த தேவை கருணை காட்டியிருக்குல, அதான் நாங்க இதெல்லாம் பாப்போம் நினைச்சு கூட பாக்கலடா. எங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம். அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா. இல்லடா, இல்ல இல்ல சந்தோஷமா இருங்கப்பா. அப்பா அவன் நம்ம வீட்டு வாரிசுப்பா, சந்தோஷமா இருங்க. நம்மளாம் மறுபடியும் வாழணும், நம்மளாம் மறுபடியும் சந்தோஷமா இருக்கணும்னு அந்த தெய்வமே அனுப்பி வச்சிருக்குப்பா. சந்தோஷமா இருங்கப்பா.